பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இலங்கை மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 சர்வதேச போட்டி இன்று அதிகாலை 3:30 ஆரம்பித்தது. நாளைய தினம் 3:30 என்று பார்த்துக் கொண்டிருந்தோர் பல பேர். அதே வேளையில் இன்றைய தினம் போட்டியை எப்படியாவது முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அதிகாலை வேளையிலேயே எல்லாம் வைத்து எழுந்து இந்த போட்டிகளை பார்த்த பல பேர், குறிப்பாக இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்திருந்தது. இலங்கை அணி 20 ஓவர்களில் 2020 போட்டி ஒன்றில் 130 ஓட்டங்களை பெறுவதெல்லாம் பெரிய ஓட்ட எண்ணிக்கையா என்று பல பேர் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு போனார்கள். ஆனால் இப்போதற்கு நிலையில் இலங்கை அணி இந்த 20 ஓவர்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்காமல் போராடியதே பெரிய விடயம் என்று கருதுகின்ற ரசிகர்களும் இங்கே இருக்கின்றார்கள். பத்தும் நிசங்க தான் அதிகப்படியான ஓட்டங்களை எடுத்திருந்தார். 34 பந்துகளில் அவர் 39 ஓட்டங்களை எடுத்தார். நிரோஷன் டிக்வெல் இன்றைய தினம் 33 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இலங்கை அணி 2 பேருக்கு இன்றைய நாளில் அறிமுகத்தை வழங்கியிருந்தது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. நீண்ட காலமாக பத்தும் நிசங்கவையும் அஷேன் பண்டாரவையும் இலங்கை எதிர்பார்த்திருந்தது. பத்தும் நிசங்க இலங்கையின் உள்ளூர் போட்டிகள் எல்லாம் கலக்கி ஒரு வீரர். அவருக்கு எப்போதும் அறிமுகம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி வந்தோம். அவருக்கு இறுதியாக இந்த வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அதுபோல அஷேன் பண்டார இலங்கையின் மிகச்சிறந்த கடத்தடுப்பாளர் என்று நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சகலதுறை வீரர். அவரும் இன்றைய நாளில் அறிமுகமாக இருந்தார். ஆனால் நிசங்க 39 ஓட்டங்களை பெற்று தன்னை நிரூபித்துக் கொண்டார். அஷேன் பண்டாரவினால் 10 ஓட்டங்களை பெற முடிந்தது. எதிர்பார்க்கப்பட்ட இலங்கையின் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கொஞ்சம் சறுக்கி இருந்தார்கள். தனுஷ்க குணத்திலக 4, தினேஷ் சந்திமால் 11, மேத்யூஸ் 5, திசர பெர்ரா 1, வனிது ஹசரங்க 14 பந்துகளில் 12. மேற்கிந்திய தீவுகளின் கடத்தடுப்பும் பந்து வீச்சும் சிறப்பாக இருந்தது. 2 விக்கெட்டுகளை ஆபேத் மெக்காய் வீழ்த்தியிருந்தார். மேற்கிந்திய தீவுகள் சார்பாகவும் இன்றைய நாளில் ஒரு அறிமுகம் கெவின் சின்க்லா இன்றைய தினம் அறிமுகமாக இருந்தார். அவர் துடுப்பாட்டத்தில் இன்றைய நாள் பந்து வீச்சில் பெரிதாக சோபிக்கவில்லை. பந்து வீச்சில் 3 ஓவர்களில் 26 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். மேற்கிந்திய தீவுகள் பதிலுக்கு அடிய வேளையில் லெண்டல் சிமன்ஸ் மற்றும் ஈவன் லூயிஸ் ஆகியோர் நல்லதொரு ஆரம்பத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் தனஞ்சய வந்தார், விக்கெட்டுகளை உடைத்து போனார். ஈவன் லூயிஸ், கிறிஸ் கெயில், நிக்கலஸ் பூரான் ஆகியோர் இவருடைய ஹேட்ரிக்கில் சுழன்று போனார்கள். இதில் கிறிஸ் கெயில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவரது மீள்வருகை எதிர்பார்க்கப்பட்டது. 3ஆம் இலக்கத்தில் ஓட்டம் எதுவும் பெறாமல் தனஞ்சயவின் பந்து வீச்சில் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்திருந்தார். உபதலைவராக இப்பொழுது நியமிக்கப்பட்ட நிக்கலஸ் பூரானும் 0க்கு ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் கெரோன் போலார்ட் தான் நின்று 11 பந்துகளில் 6 ஓட்டங்களை விளாசி தள்ளி 38 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியின் வெற்றியில் மேற்கிந்திய தீவுகளின் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருந்தார். கெரோன் போலார்ட் தான் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தினார். இடைநடுவே அகில தனஞ்சய வீசிய ஒரு ஓவரில் அவர் ஹேட்ரிக் சாதனை நிகழ்த்தியிருந்தார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் கிறிஸ் கெயில், பூரான் ஆகியோரும் அகப்பட்டுக் கொண்டார்கள். அதற்கு அடுத்த ஓவரிலேயே மேற்கிந்திய தீவுகள் அணியின் தலைவர் கெரோன் போலார்ட் 6 ஓட்டங்களை அகில தனஞ்சயவின் பந்து வீச்சிலே பதம் பார்த்திருந்தார். இதன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலே 6 ஓட்டங்களை எடுத்துக்கொண்ட 3வது கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை இப்பொழுது கெரோன் போலார்ட் வசமாகி இருக்கின்றது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகள் இதே மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற்ற வேளையில் நெதர்லாந்து பந்து வீச்சாளரான வான் டே புங்கேயின் பந்து வீச்சில் 6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் தென்னாப்பிரிக்காவின் கிப்ஸ். அதே ஆண்டிலே தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் போது இந்தியாவின் யுவராஜ் சிங் ஸ்டுவர்ட் ப்ரோடின் பந்து வீச்சிலே 6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அது 2020 சர்வதேச போட்டியிலே. இப்பொழுது போலார்ட் தனஞ்சயவின் பந்து வீச்சை பதம் பார்த்திருக்கிறார். எனவே அதிகூடிய ஓட்டங்கள் பெறப்பட்ட ஒருநாள் சர்வதேச பந்து வீச்சு ஓவர் என்ற சாதனையை வான் டே புங்கேயின் சாதனையை இப்பொழுது சமப்படுத்தி இருக்கிறது அகில தனஞ்சயவின் பந்து வீச்சு என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. தனஞ்சய என்ன ஒரு நாளை இன்றைய தினம் சந்தித்திருக்கிறார். ஒரு நாளில் ஒரு ஓவரில் சாதனை, அடுத்த ஓவரிலே வேதனை என்று நிலைமை மாறி இருக்கிறது. எனவே போலார்ட் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். அகில தனஞ்சய இன்றைய தினம் கைப்பற்றிக் கொண்டது 2020 சர்வதேச போட்டிகளில் ஒரு வீரர் பெற்றுக்கொண்ட 14வது ஹேட்ரிக் என்பது இங்கே முக்கியமானது. ஏற்கனவே இலங்கை வீரர்கள் திசர பெர்ரா ஒரு தடவை, லசித் மாலிங்க 2 தடவைகள் 2020 சர்வதேச போட்டிகளில் ஹேட்ரிக் சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக லசித் மாலிங்க ஒரு 2020 சர்வதேச போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக 4 பந்துகளில் 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. இறுதியாக இப்பொழுது அகில தனஞ்சயவுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவின் அஷ்டன் ஏகார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2019-20 பருவகாலத்திலே ஃபேப் டு பிளஸி, ஃபெலக்கவாயோ மற்றும் டேல் ஸ்டெயின் ஆகியோரை ஹேட்ரிக் சாதனை மூலமாக வீழ்த்தியிருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். இந்த 6 ஓட்டங்களில் அதிகமான தாக்கத்துக்குள்ளானவர், அதிகமான ஓட்டங்களையும் அதிகமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்த அகில தனஞ்சய. அவர் 8 ஓட்டங்களை மொத்தமாக இந்த போட்டியில் கொடுத்திருந்தார். அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தன்னுடைய முதலாவது ஓவரிலேயே 19 ஓட்டங்கள் 3 சிக்ஸர்களை விட்டுக் கொடுத்திருந்தார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. அவர் தான் முதலாவது ஓவரை வீசியிருந்தார், அடித்து தள்ளியிருந்தார்கள். எனவே மேற்கிந்திய தீவுகள் இந்த வெற்றியை இலகுவான வெற்றியாக பெற்றுக் கொண்டது. அந்த ஹேட்ரிக்கை தவிர அவர்கள் 13 ஓவர்கள் இந்த வெற்றியை பதிவு செய்து கொண்டது இங்கே முக்கியமானது. இலங்கை கிட்டத்தட்ட இப்பொழுது 9 வருடங்களாக 2020 போட்டிகளில் வெற்றி ஒன்றை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது இங்கே முக்கியமானது. பார்க்கலாம், அடுத்த போட்டி நாளை மறுதினம். அந்த போட்டியில் இலங்கை அணி ஏதாவது செய்து காட்டுமா? புதிதாக நம்பிக்கை தரக்கூடிய விடயம் என்று ஒரே ஒரு நம்பிக்கையான விடயமாக பத்தும் நிசங்கவின் அறிமுகத்தை இன்றைய நாளில் நாங்கள் குறிப்பிடலாம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 சர்வதேச போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது. கிளென் மேக்ஸ்வெல் இவரை கழுவி ஊற்றியவர்கள் ஏராளமானோர். அவர் முதல் 2 போட்டிகளில்
பறக்கியதை அடுத்து ஏராளமானோரின் வேடிக்கை பேச்சுக்கு இலக்காகி இருந்தார் கிளென் மேக்ஸ்வெல். குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக இவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களது ராசி தொற்றிக் கொண்டது இப்படி தடுமாறுகிறாரே என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து நேற்றைய தினம் பதில் கொடுத்திருக்கின்றார் கிளென் மேக்ஸ்வெல் என்று சொன்னால் மிக இல்லை. 64 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை வீழ்த்தி முதல் 2 தோல்விகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது என்று இங்கே குறிப்பிடலாம். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் 208 ஓட்டங்களை குவித்தது. அவர்களது அணியின் தலைவர் ஏரோன் ஃபின்ச் ஒரு பக்கம் அடித்து நொறுக்க, இன்னொரு பக்கம் கிளென் மேக்ஸ்வெல் நேற்றைய தினம் வான வேடிக்கை நிகழ்த்தி காட்டியிருந்தார். முதல் 11 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்று கொஞ்சம் தடமாறிக் கொண்டிருந்த மேக்ஸ்வெல் நேற்றைய நாளில் அடுத்த பந்துகளில் தான் விளாசி தள்ளியிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. அதற்கு முன்னதாக நேற்றைய நாளை பொறுத்தவரையில் மெரடித் அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் மிகச் சிறப்பாக செய்து வந்த மெரடித்துக்கு வாய்ப்பை வழங்கியது ஆஸ்திரேலியா. அவர் ஆஸ்திரேலியா சார்பாக அறிமுகமான 97வது டுவெண்டி சர்வதேச வீரராக மாறியிருந்தார். ஆஸ்திரேலிய அணி 208 ஓட்டங்களை எடுத்தது. 4 விக்கெட்டுகளை இழந்த மேக்ஸ்வெல் 4 பக்கமும் சிக்ஸர்களை பறக்க விட்டிருந்தார். இதில் ஒரு சிக்ஸர் ஒரு சீட் ஒன்றை, ஒரு ஆசனம் ஒன்றை உடைத்திருந்தது. அந்த ஆசனத்தை அதற்கு பிறகு இவர் போய் சென்று கையெழுத்திட்டு ஏலத்துக்கு விடுமாறு வழங்கிவிட்டு போயிருக்கின்றார் என்பது முக்கியமானது. மொத்தமாக 5-6 ஓட்டங்கள், 8-4 ஓட்டங்கள், அதிலேயே வந்திருக்கின்றன 62 ஓட்டங்கள். 31 பந்துகளில் 30 ஓட்டங்களை விளாசி தள்ளினார் மேக்ஸ்வெல். ஏரோன் ஃபின்ச் 44 பந்துகளில் 69. இது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவினால் தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கப்படுகிறது ஒரு டுவெண்டி நட்சத்திரமான ஜோஷ் பிலிப்பே நேற்றைய நாளில் 27 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்று கலக்கி இருந்தார். ஒரு 6 ஓட்டம், 3-4 ஓட்டங்களோடு. இந்த 208 ஓட்டங்கள் என்பது எப்படியும் நியூசிலாந்து போன்ற பலம் வாய்ந்த அணிக்கும் அடுத்தத்தை கொடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, நியூசிலாந்தின் கேப்டில் 43 ஓட்டங்கள், டெவான் கான்வே இந்த தொடர் முழுவதும் கலக்கி கொண்டு அண்மைக்கால நியூசிலாந்தின் டுவெண்டி புதிய கதாநாயகன் 27 பந்துகளில் 38 என்று ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் 144 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது நேற்றைய நாளில் நியூசிலாந்து. பந்து வீச்சில் ரைலி மெரடித் அறிமுகமான வீரர் 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி, ஆஸ்டன் ஏகார் 30 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கி இருந்தார். அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவாகி இருந்தார். மிகச்சிறந்த ஒரு டுவெண்டி பந்து வீச்சு பருதியை நேற்றைய நாளில் அவர் பதிந்திருக்கிறார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. மேக்ஸ்வெலின் அதிரடியை தாண்டி நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்டவராக ஆஸ்டன் ஏகார் மாறி இருந்தார் இந்த பந்து வீச்சு மூலமாக. இதனால் இப்பொழுது ஆஸ்திரேலியா மீண்டும் இந்த தொடரை உயிர் பூட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆனால் மேக்ஸ்வெலின் துடுப்பாட்ட சாதனை இன்னமும் பேசப்படும். காரணம், ஜிம்மி நீஷமின் ஒரு ஓவரில் அவர் 28 ஓட்டங்களை பெற்று கலக்கி இருந்தார். இதேவேளை நேற்றைய நாளில் இன்னும் ஒரு போட்டி 2 நாட்களுக்குள் முடிவுக்குள் வந்த போட்டியாக அமைந்திருந்தது. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அபுதாபி டெஸ்ட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 10 விக்கெட்டுகளால் மிக இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டது. ஆப்கானிஸ்தானை 131 ஓட்டங்களுக்கு 135 ஓட்டங்களுக்கும் சுழற்றி எடுத்த ஜிம்பாப்வே தங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர் மூலமாக 250 ஓட்டங்களை முதலாவது இன்னிங்ஸில் எடுத்திருந்த ஆசிய மைதானங்களில் சதம் பெற்ற 3வது ஜிம்பாப்வே அணி தலைவராக ஷான் வில்லியம்ஸ் மாறியிருந்தார். 105 ஓட்டங்களை அவர் அபாரமாக ஆடியிருந்தார். அதே வேளையில் ஆப்கானிஸ்தான் சார்பாக அமீர் ஹம்சா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 2ஆம் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் 135 ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளை இழந்து, நியூஆச்சி முதலாம் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகள், இந்த இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகள், டொனால்ட் ட்ரீபானோ 3 விக்கெட்டுகள், 10 விக்கெட்டுகளால் தங்களுடைய வெற்றி இலக்கு 17 அடைந்த ஜிம்பாப்வே ஒரு சரித்திரபூர்வமான வெற்றியாக அவர்களுக்கு இந்த வெற்றி கருதப்படுகிறது. கபிள் பிளாஸ்டர் 123 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் SMS. இன்னொரு டெஸ்ட் போட்டி இந்த நாளில் ஆரம்பிக்கிறது. ஆடுகளம் பந்துகள் பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற நரேந்திர மோடி மைதானத்தின் அகமதாபாத்தில் இந்த போட்டி மிக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டியாக மாறி இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா வெற்றி பெற்றால், இல்லாவிட்டால் வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டால் இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். வெற்றி தோல்வியற்ற முடிவு, இல்லாவிட்டால் வெற்றி இந்தியாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க, இந்தியா தோல்வி அடைந்தால் ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும் என்ற அடிப்படையில் மிக முக்கியமான போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. மைதானத்தை பற்றியும் ஆடுகளத்தை பற்றியும் பந்துகளை பற்றியும் அதிகமாக பேச வேண்டாம், ஆடுகின்ற விதத்தை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி விராட் கோலி சொல்லியிருக்கின்றார். இப்பொழுதும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் வரும்போது இது அடிக்கடி நடக்கும். இது இந்தியாவுக்கு எதிரான விமர்சனமாகவே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வேகப்பந்து வீச்சாளர்களின் மைதானங்கள் விளையாடும் போது நாங்கள் இப்படியான குறைகளை சொல்வதில்லை என்று விராட் கோலி அபிப்பிராயப்பட்டுகின்றார். இதுல இந்தியாவுக்கு சாதகமான விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்தியா 2012ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு அதிகமாக தங்களுடைய சொந்த மைதானத்தில் தோற்றது கிடையாது. இறுதியாக இந்தியா தொடரை இழந்ததும் அவ்வாறு 2 டெஸ்ட் போட்டிகளை தோற்றதும் இங்கிலாந்துக்கு எதிராக, அதுவும் 2012, அதுவும் இதே மாதிரியான ஒரு இங்கிலாந்து அணிக்கு எதிராக என்பது இந்தியாவுக்கு சாதகமானவோ பாதகமான விடயமாக அமைந்திருக்கிறது. ஸ்டூவர்ட் ப்ரவுட் இன்றைய நாளில் போட்டியில் விளையாட மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஜோ ரூட்டை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த போட்டியில் அவரது அணி வெல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கின்றார். வெல்ல முடியும் என்று சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கின்றார். அப்படி வென்றால் இங்கிலாந்துக்காக அதிகூடிய டெஸ்ட் போட்டிகளை வென்ற அணித்தலைவர் என்ற பெருமையை மைக்கேல் வோனிடம் இருந்து அவர் பெற்றுக் கொள்வார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. 27வது வெற்றியாக இந்த வெற்றி அமைய போறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே வேளையில் இந்தியா சார்பாக இன்றைய தினம் ஒரே ஒரு மாற்றம் செய்யப்படும் என்று கருதப்படுகிறது. ஏற்கனவே பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. எனவே உமேஷ் யாதவ் இன்றைய தினம் விளையாடினால் அவருக்கு 4 விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. 100 விக்கெட்டுகளை உள்ளூர் மைதானங்களில் எடுத்து 5வது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெறுவதற்கு இங்கிலாந்து 2 மாற்றங்களை நிச்சயமாக செய்யும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக டாம்பெஸ் எப்படி மணிக்குள்ளே வரப்போகிறார், ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டூவர்ட் ப்ரவுட் இல்லாமல் போவார். அதே வேளையில் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக ஒலி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. துடுப்பாட்ட வீரர்களின் பட்டியலில் பெரிதாக மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி இப்போது கருதி இருக்கலாம். எனவே போட்டி ஆரம்பிக்கும் போது மிக விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். கடந்த அகமதாபாத் போட்டி மிக குறைவான நாட்களில் முடிவடைந்தது. அதுவும் பகலிரவு போட்டி. இந்த போட்டி பகல் போட்டி என்ற காரணத்தால் இன்னும் விறுவிறு
விறுவிறுப்பான தன்மையும் 2-2 இல்லாவிட்டால் 2-1 இல்லாவிட்டால் 3-1 என்ற இந்த போட்டி மாறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பாகிஸ்தான் சூப்பர் லீகில் குவெட்டா கிளேடியேட்டர்ஸ் அணி முல்டான் சுல்தான்ஸை சந்தித்திருந்தது. 22 ஓட்டங்களால் கிளேடியேட்டர்ஸ் வெற்றி பெற்ற போட்டியாக இந்த போட்டி மாறியிருந்தது. முதலில் உஸ்மான் கானின் 50 பந்துகளில் 81 ஓட்டங்களை அவர் எடுத்த விதமாக 3-6 ஓட்டங்கள் 14 ஓட்டங்களோடு 176 ஓட்டங்களை எடுத்தது குவெட்டா அணி. பதிலடுத்த ஆடிய முல்டான் சுல்தான்ஸ் அணி சார்பாக முகமது ரிஸ்வான் அணியின் தலைவர் 50 பந்துகளில் 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மற்ற யாரும் சோபிக்கவில்லை. குவாயஸ் அகமட் பந்து வீச்சில் கலக்கி இருந்தார். 21 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நேற்றைய நாளில் தெரிவாகி இருக்கின்றார். இந்த வேளையில் கால்பந்து போட்டிகளின் பக்கம் செல்லலாம். மான்செஸ்டர் சிட்டி 4-1 வூல்வர்ஹாம்ப்டன் அணியை வீழ்த்தி இருக்கின்றது. பெர்ன்லி அணியும் லெய்ஸ்டர் அணியும் விளையாடிய போட்டி 1-1 சமநிலையில் முடிவடைந்தது. ஷெஃபீல்ட் யுனைடெட் அணி அஸ்டன் வில்லா அணியை 1-0 என்று வீழ்த்தி இருக்கின்றது. இந்த வேளையில் இன்று அதிகாலை வேளையில் நிறைவடைந்த போட்டிகளும் சுவாரஸ்யமான போட்டியாக அமைந்திருந்தது. இந்த போட்டியில் கிறிஸ்டல் பேலஸ் மான்செஸ்டர் யுனைடெட் அணிகள் கோல்கள் இல்லாமல் நிறைவு செய்து கொண்டிருந்தன. இதையடுத்து இப்பொழுது பிரீமியர் லீகை பொறுத்தவரையில் மான்செஸ்டர் சிட்டி தொடர்ந்து முதலாம் இடம் 65 புள்ளிகளோடு, மான்செஸ்டர் யுனைடெட் 14 புள்ளிகள் வித்தியாசத்தில் இரண்டாவது, லெய்செஸ்டர் சிட்டி 50 புள்ளிகளோடு 3, வெஸ்ட் ஹாம் யுனைடெட் 4, செல்சி 5, லிவர்பூல் 6 என்று இந்த பட்டியல் நீடிக்கின்றது. டென்னிஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் அண்மையில் மயாமி ஓபன் பகிரங்க டென்னிஸ் போட்டிகளிலிருந்து விலகி இருந்தார் ரோஜர் ஃபெடரர் என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது. 20 பட்டங்களை இதுவரைக்கும் 20 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றுகின்ற ரோஜர் ஃபெடரர் இவ்வாறான விலகல் 39 வயதான அவருக்கான ஓய்வு காலமாக ஓய்வின் அறிகுறியை காட்டுகிறதோ என்று சொல்லி ரசிகர்கள் அங்கலாய்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தரப்படுத்தலிலும் ஃபெடரர் இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். நோவாக் ஜோகோவிக், ரஃபேல் நடால், டேனியல் மெட்வெடேவ் மற்றும் டொமினிக் தீம் ஆகியோருக்கு அடுத்தபடியாக ஃபெடரர் இருக்கின்றார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. எனவே அவரது அந்திம காலமாக இது இருக்கலாம். இது ரசிகர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான ஸ்கோர்கள் வரும். மேலதிக விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.